இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கூட்டணியாக இந்த பக்கம் இருக்குது. இப்போது பிஜேபியோட கூட்டணி ஏற்பட்டது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு நீங்கள் இரண்டு தரப்பும் சொல்லப்பட்டாலும், இது ஒரு நிலையான கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஆரம்பத்திலிருந்தே. ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் ஒரு சில கொள்கைகள் வேணால் ஒன்றாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். பொதுவாக அந்த இறை நம்பிக்கையில் மிகப்பெரிய நீங்கள் திமுகவோட கொள்கைகள்லாம் அதிமுக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. இப்போ இல்லை, புரட்சித்தில் பிற்காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, அதுன்னு தொடர்ந்து நீங்கள் இருக்கலாம். அதை தவிர பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு இல்லையா பிஜேபியோருக்கும் உங்களுக்கும்? இது எப்படி நிலைச்சிருக்க முடியும்? ஆமாங்க. அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி என்பது எண்ணிக்கையில் இல்லை. முதல்ல 10 கட்சிகளை சேர்த்திட்டோம், எனவே நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்பது இல்லை. அதனால் திமுக கூட்டணி அது இந்த கடந்த கால தேர்தல் முடிவுகளை பொறுத்து அது ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படலாமே ஒழிய, அது ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான கூட்டணி தானே ஒழிய, அது பெரிய ஒற்றுமை உள்ள ஒரு கூட்டணி அல்ல. பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுடைய கொள்கைகளில் நிறைய மாறுபாடு உண்டு. நீங்கள் அப்படி கடவுள் கொள்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்க்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, திமுக அதிமுகவினுடைய ஆட்சி காலம் கூட முருகர் மாநாடு போய் நடத்தலை, திமுக நடத்துவாங்க. திமுகவை ஹார்ட்கோர் இந்துத்துவா என்கிற இடத்துக்கே ஒரு இடத்துக்கு போவாங்க திடீர்னு. அப்புறம் திடீர்னு திரும்பி இந்துக்கள் எல்லாம் திருடர்கள்பாங்க. எனவே அவங்களுடைய நிலைப்பாடுகளிலே மாற்றம் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா சொன்னது எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொண்டோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எனவே எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும், எல்லா இறை வழிபாடு கொண்டவர்களும், இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கையற்றவர்களும் எல்லாரும் ஒன்று கூடி வாழுகிற ஒரு சமூகத்தை ஒரு வளமிக்க சமூகமாக கட்டமைப்பது அதிமுகவினுடைய நோக்கம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எந்த இடத்துலையும் அப்படியான ஒரு சந்தேகம் உருவாகவில்லை. அப்படியான சந்தேகத்தை சில பேர் வழியை உருவாக்குகிறார்கள். அப்படி தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்க. இந்த கூட்டணி தொடருமா, இந்த கூட்டணிக்குள்ள நீங்கள் கூட்டணியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். எப்பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடந்தாலும் சொல்லுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார். பாரதிய ஜனதாவின் கூட்டணி வலுவாக இருக்கிறது. இது ஒரு தெளிவாக சொல்கிறார். ஆனால் திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று கூட அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார், நான் டீ பண்ணோட போக முடியாது, எனக்கு நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம்னு. சிபிஎம் அப்படி பேசுகிறது, மதிமுக அதையே பேசுகிறது. எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போன முறை எங்களை ஏமாற்றியதை போல இந்த முறை ஏமாற்ற முடியாது, நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் என்கிற தொனியிலே பேசுகிறாங்க.